ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்னோட சார்ட் வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா ஏயுடி யூஎஸ்டி சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே ஏயுடி யூஎஸ்டி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிஃபோர் சார்ட்டு. மார்க்கெட் நம்மளுடைய ஜோனுக்கு வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தான் வந்து மார்க்கெட்டை வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம 2 ஜோன் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அதில் ஒன்று வந்து டேப் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ இந்த ஒரு ஜோன் வந்து ஃபுல்லி கன்சிடர். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இது டார்கெட் அடித்ததுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து இப்போ வந்து பார்த்துட்டு வரலாம். ஏயுடி யூஎஸ்டி இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம இதுக்கு வந்து பார்த்துருக்கோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்றத நம்ம கிளியர் கட்டாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா ஏயுடி யூஎஸ்டியில் 1 hour டைம் ஃப்ரேம் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? 1 hour டைம் ஃப்ரேமில் இப்போ ஜோன் லாக் அப்படின்னு நம்ம வந்து எப்போவுமே சொல்லுவோம். இப்போ வந்து என்ன ட்ரெண்டு போயிட்டுருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ட்ரெண்டு பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து நான் வந்து மினிமைஸ் பண்ணுறேன். ட்ரெண்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு அப் ட்ரெண்டில் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு சின்ன கன்சால்டேஷன் ஜோன் மாதிரி மூவ் ஆகுது. சரிங்களா? இதை வந்து ப்ரெசன்ட் சீனாரியோ. இந்த இடத்துல நம்ம ஒரு ஜோன் மார்க் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு ரீசன் பார்த்தோம்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து பட்டு மேலே போயிருக்கு. இங்கே ஒரு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து பில்ட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் வந்து மெயின் ரீசன். சரிங்களா? இப்போ வந்து நம்மளுடைய ஜோனில் பட்டு மார்க்கெட் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்தா மார்க்கெட்டுக்குள்ளே இறங்கலாம். இல்லைன்னா மார்க்கெட்டுக்கு வெளியே இருந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத வாட்ச் பண்ணலாம். இதை வந்து பிளானு. மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட்டில் பட்டோன்னே மார்க்கெட் வெளியே போகுது. ஸோ இந்த மாதிரி இம்பல்சிவாக போகிறப்ப நம்ம வந்து வழக்கமாக சொல்கிற மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம்லேயே ஒரு ஜோனை வந்து மார்க் பண்ணிட்டு ரீஃபைன் பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் வந்து 1 hourல ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஜோன் வந்து 1 hour. ஏன்னா இதில் 1 hourல எடுத்திருக்கு அப்படின்றதில்ல. எப்போவுமே ரீஃபைன்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்றது காமனாக வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து 15 minutesல இதை ரீஃபைன் பண்ணுறேன். 15 to 5 minutes கூட நம்ம ரீஃபைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ரீஃபைன்மெண்ட் கொஞ்சம் வந்து பண்ணுறது நல்லது. சரிங்களா? இப்போ நான் வந்து 5 minutes டைம் ஃப்ரேமில் இந்த ரீஃபைன்மெண்ட்டை நான் பண்ணுறேன். இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து வாட்ச் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா தான் நமக்கு என்ட்ரி. சரிங்களா? அப்படி இல்லைன்னா மறுபடியும் இதுலேயும் நம்ம மார்க்கெட்டில் உள்ளுக்குள்ளே என்ட்ராக கூடாது. சரிங்களா? அதுதான் வந்து மெயின் ப்ராசஸ்ஸு. நான் வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 5 minutes டைம் ஃப்ரேமில் மாற்றிக்கிறேன். மார்க்கெட்டில் உங்களுக்கு கொஞ்சம் நோட் பண்ணால் உங்களுக்கே வந்து தெரியும். என்ன அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேமில் பட்டோன்னே மார்க்கெட் பார்த்தோம்னா இங்கே ஒரு நல்ல ஒரு பவுன்ஸ் வந்து கொடுத்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாமா சார் அப்படின்னா, நம்ம எப்பவுமே வந்து இந்த ஜோனை ரீஃபைன் தான் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இங்கே என்ட்ரி கொடுத்துட்டு இங்கே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு மேலே வரைக்கும் தூக்கிட்டு போனாலும் ஓகே. இல்லை வந்து மார்க்கெட்டில் வெயிட் பண்ணி இன்னும் நல்லா எனக்கு வந்து பவுன்ஸ் ஆகணும் அப்படின்றத வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் வந்து வெயிட் பண்ணி பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து ஆப்ஷன் 2 வந்து கரெக்டு தான். சரிங்களா? இப்போ வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் ஒரு என்ட்ரி வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வரைக்கும் நான் வந்து ரீசன்ட் ஸ்விங் ஹை வரைக்கும் இது பண்ணிக்கிறேன். ஏன்னா ட்ரெண்டு வந்து நமக்கு அப் ட்ரெண்டாக தான் சிக்கியிருக்கு. சரிங்களா? அப் ட்ரெண்டுனா இது வந்து வேலிட் தான். இப்போ 2வது என்ட்ரி நமக்கு எங்கேயாவது கிடச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 2வது என்ட்ரி உங்களுக்கு இந்த பிளேஸில் வந்து கிடச்சிருக்கு. பட் வந்து 2 இடத்துல நின்றுட்டு தான் வந்து இது உடச்சிருக்கு. ஸோ இதை கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து நமக்கு அந்த அளவு வந்து ஒரு மொமெண்டம் வந்து ஜென்ரேட் பண்ணலன்னு சொல்லிட்டு அதை கூட விட்டுறலாம். செஷனில் ஏதாவது என்ட்ரியை வந்து நமக்கு வந்து கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? செஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து மேலே கிடைக்கும். ஸோ வந்து செஷன் வந்து இந்த இடத்துல நமக்கு லண்டன் செஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. லண்டன் செஷன் ஸ்டார்ட் ஆனோன்னா நம்ம என்ன பண்ணலாம், நீட்டாக இங்கே ஒரு என்ட்ரி வந்து கொடுக்கலாம். சரிங்களா? ஜோனில் கரெக்டாக போட்டு தான் மேலே போகுது. ஸோ வந்து இங்கே வந்து இது வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? அதுவும் சேஃப்டி பர்பஸ் தான். கம்மியாக வைக்கிறது அது உங்களுடைய ஓன் வில் தான். நான் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக கொஞ்சம் நான் எப்போவுமே வந்து ஸ்டாப் லாஸ் அதிகமாக வைப்பேன். சரிங்களா? டைரெக்டாக பார்த்தோம்னா நமக்கு ஒரு டார்கெட் வந்து அச்சீவ் ஆகுது. அவ்வளோதான். மார்க்கெட் வந்து நம்மளுடைய டார்கெட்டை வந்து அடிச்சிருச்சு. இது வந்து நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம், சார் இப்போ வந்து இவ்வளோ தூரம் நம்ம எஸ்எல் வைக்கக்கூடாதா அப்படின்னா தாராளமாக வந்து வைக்கலாம். 1:5 வரைக்கும் உங்களுக்கு
ஆர்ஆர் வந்து அதிகமாக காட்டும். பட் சேஃபாக அப்படின்னம்னா கொஞ்சம் சேஃப்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஒரு ரீசெண்ட் அடுத்த ஒரு பேஸ்க்கு கீழே வைக்கிறது, இல்லை ஒரு அடுத்த ஒரு ஆர்டர் பிளாக்கு கீழே வைக்கிறது, இல்லை உங்களுக்கு ரீசெண்ட் ஸ்விங் லோ, இல்லை வேறு ஏதாவது லோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்குன்னா அதுக்கு கீழே வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நான் வந்து 1 டே டைம் ஃப்ரேமில் வந்து காட்டுறேன் எந்தெந்த ஆர்டர் பிளாக் எப்படி வேலை செஞ்சுருக்கு அப்படின்ட்டு. நம்ம 1 hour டைம் ஃப்ரேமில் மார்க் பண்ண ஆர்டர் பிளாக் வந்து டேரெக்டாக வந்து மேலே அடிச்சிருச்சு. அதில் வந்து ஆர்ஆர் அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா ஒரு 1:3 தான் உங்களுக்கு. நம்ம வந்து வழக்கமாக சொல்கிற மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸை கம்மி பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஆர்டர் பிளாக்குக்கு வெளியே தான் வச்சுருக்கோம். ஸோ வந்து பிப்ஸ் ரேஷியோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு 84.1 பிப்ஸ் 84 பிப்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? அந்த கால்குலேஷன் வந்து வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து நம்மளுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுச்சு. சரிங்களா? ஓகேங்க. இன்றைக்கி நான் உங்ககிட்ட இதான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.